நான் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதுவேன், அதை சுருக்கமா எழுதுவேன். எப்படி திருக்குறள் 7 சீர்கள், அதாவது 7 வார்த்தைகள் உடையது, அதே போல நான் பொருளையும் 7 வார்த்தைகள், அதாவது 7 சீர்கள் 2 அடிகள் பொருளையும் என்னால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் 1330 திருக்குறளுக்குமே உரை எழுதியிருக்காங்க. அப்படின்னா அந்த புத்தகம் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் அந்த புத்தகம் வெளியாகல. அந்த புத்தகம் அடுத்த மாதம் தமிழ் ஆளுமைகள் மற்றும் அரசியல் ஆளுமைகள் முன்னிலையில வெளியாக இருக்கு. அந்த புத்தகம் உங்களுக்கு வேணும், அதெல்லாம் சரிங்க. அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இதோ உங்களுக்காகவே குறளுக்கு குறள், இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்துல 1330 குறட்பாக்களுக்கு 1330 உரைகளையும் எழுதியிருக்காங்க ஆசிரியர் கவியுழவன் அவர்கள். ஆசிரியர் கவியுழவன் அவர்கள் இன்னொரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு முன்பு யாரெல்லாம் இந்த புத்தகத்தை நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் செய்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே 25% 25% டிஸ்கவுண்ட்ல இந்த புத்தகத்தை தரதா சொல்லிருக்காங்க. அதனால மறக்காம ஆசிரியருடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோல கொடுத்திருக்கேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். போயிட்டு கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை நிச்சயமா வாங்கி படிங்க, சரிங்களா? இந்த புத்தகம் மாணவர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், தமிழ் பிடித்தவராகட்டும், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், இப்படி பல பேருக்கு நிச்சயமா இந்த புத்தகம் பிடிக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த புத்தகம். ஏன்னா குறளுக்கு குறள் அப்படின்றது என்ன இருக்கு, அவ்வளோ ஷார்ட்டா ஒருத்தங்களால பொருளை சொல்ல முடியுமா அப்படின்றதெல்லாம் புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, சரிங்களா? நன்றி.